வணக்கம். அன்புக்கினிய சான்றோர் பெருமக்களே, மேஷ ராசியில் பிறந்த அற்புதமான இந்த காலத்தை அனுபவிக்க உங்களுடைய எண்ணங்கள் ஆவலோடு இருக்கும். இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய ராசியின் அதிபதி, அந்த ராசியின் அதிபதிக்கு நாளில் செவ்வாய் சூரியன் பார்வையோட சூரியன் இருப்பதால் இந்த மாதம் உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் மிக மிக சிறப்பாகவும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அது இருக்கும். ஏனென்றால் குருவோடு சேர்ந்த செவ்வாயும் அந்த லக்னாதிபதியோடு சேர்ந்த அதிபதியாக இருப்பதால் உங்களுக்கு இந்த பலன் உங்களுக்கு சீரும் சிறப்பும் தரும். நீங்கள் பொருளாதார கஷ்டம் வருது, விரயமாகுது, பொருளாதாரத்தில் எங்களுடைய வளர்ச்சிக்கு எப்போ இன்னும் மேலும் பலன் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதற்குரிய கால தேச வர்த்தமானத்துக்கு உரிய பகுதியை பார்த்து அந்த இடத்தில் இருக்க தேவதைகளை பார்த்து நீங்கள் வழிபட்டால் உங்களுடைய பலன் மேலும் சரியாக இருக்கும். உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபடுவதை நிறுத்திவிடாதீர்கள். உங்களுடைய குலதெய்வம்தான் உங்களை பாதுகாக்கும். முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தில் பிறந்த நீங்கள் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் உள்ள இடத்தில், உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள இடத்தில் பாலாபிஷேகம் செய்யுங்க. இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு பாலாபிஷேகம் செய்வது உங்களுக்கு காலச்சிறந்தது. உங்களுடைய மனதில் உள்ள பொருளாதாரமும் உங்களுடைய வளர்ச்சியையும் உங்களுடைய முன்னேற்றத்தையும் இன்று பாலாபிஷேகத்தின் மூலமாக நீங்கள் வளர்ச்சியடை செய்யலாம். மேலும் மேலும் உங்களுக்கு நல்ல பலனை பெறுவதற்கு அதுதான் சிறந்த வழி. முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தால் நீங்கள் இதுவரை உங்களுடைய குடும்பமும் சரி, உங்களுடைய வாழ்க்கையும் சரி நிறைய பலன்களை அடைந்து வருகிறது. ஏனென்றால் அவர்தான் உங்களுக்கு அந்த இடத்திற்குரிய அதிபதியாகவும் இருக்கிறார். அந்த முருகப்பெருமான் தான் உங்களுடைய ஒவ்வொரு இன்னைக்கு கிரகங்களெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கின்ற நிலைமையில் இருப்பதால் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடுடன் நீங்கள் இந்த மாதத்தை சீரும் சிறப்புமாக எடுத்து செல்லுங்கள். மேஷத்தை கொண்டு நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னா பொறுமையாகவும் இருப்பீங்க, புத்திசாலியாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுடைய சுயமுயற்சியில் தான் நீங்கள் அதில் வளரணும், அதை படி நடக்கணும், பிறர் கேட்கணும், அப்படி ஒரு அதிகாரத்தன்மை வாய்ந்தவர்களாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த நேரத்தில் முன் யோசனையோட செயல்படுங்கள். ஏனென்றால் நீங்களே அவசரப்பட்டு உங்களையே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா அதிகப்படியான சூழலுக்கு ஆளாகிடுங்க. அப்படி ஆளாகாமல் இருப்பதற்கு நீங்கள் உங்கள் சிந்தனை எல்லாமே எப்படி இருக்குன்னா மேலும் 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 வளர்ந்து போவதற்கான இப்போ காலகட்டங்கள் சிறப்பாக இருப்பதால், குருவோடு சேர்ந்து இருப்பதால் அது உங்களுக்கு நல்ல திட்டங்களை வகுத்து பொறுமையாக செயல்படுவதற்கான சூழ்நிலை அமைத்து கொடுப்பதால் நீங்கள் இந்த மேஷராசி நேயர்கள் மிகவும் அற்புதமாக பொறுமையாக அருகில் உள்ள முருகப்பெருமானை வணங்கி நீங்கள் சீரும் சிறப்புமாக இருப்பதற்கு சரியான காலம் இது. இந்த காலத்தை நீங்கள் உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் உங்களுடைய குடும்ப ரீதியாகவும் உங்கள் பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் நல்ல விதமாக வளர்ந்து வருவதற்கு இந்த காலம் ஏற்ற காலமாக இருக்கிறது. காரணம், உங்களுடைய ஒவ்வொரு நாள் எதிர்பார்ப்பும் இன்றைய காலங்கள் உங்களுக்கு மேலும் மேலும் உயர்த்தி தருவதற்கான அதோடைய ஒளிக்கதிர்கள் உங்கள் மீது படுவதாலும் நீங்கள் சிறந்த நிலையில் இருப்பதாலும் உங்களுக்கு கௌரவம் குறையாது, உங்களுடைய பயணம் குறையாது, உங்களுடைய பயணத்தில் சீரும் சிறப்பும் உடையதாக இருக்கும். அதில் சற்று கோபப்படாமலும் சாந்தமாக நீங்கள் செயல்படுவீர்களானால் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சீரும் சிறப்பும் தரும் என்பதை நீங்கள் உறுதிபட நம்பலாம். உங்களுக்கு உடைய பல கஷ்டங்கள் குழந்தைகளாலோ இல்லை பொருளாதாரத்திலேயோ இல்லை உங்களுடைய ஒவ்வொரு இடத்திற்கு ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், அந்த வாக்கின் மூலமாக நான் இதை அடைஞ்சிருவானா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் இந்த ஆண்டு இந்த மாதம் உங்களுக்கு அப்படி பலனை தருவதற்கான சூழ்நிலையில் உள்ளது. ஆகையினால் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அன்பாலையும் அறிவாலையும் சாந்தத்தாலையும் அமைதியாலையும் சென்றால் உங்களுடைய ஒவ்வொரு கிரகங்களும் அவ்வளவு அற்புதமான நிலையில் இடங்களில் இருப்பதால் உங்களுக்கு நல்லதே செய்யும். ஆகையினால் தைரியமாகவும் மன உறுதியோடும் நீங்கள் செயல்படுவதை சிந்தித்து செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய வளர்ச்சிக்கு
இந்த பலன் உங்களுக்கு பிற்காலத்துக்கு பயனுள்ள பலனாக இருக்கும். நீங்கள் போட்டதில் முழுக்க முழுக்க நல்ல ஒரு சூழல் வேணும் நீங்கள் எதிர்பார்க்கறது தவறில்லை. ஆனாலும் அது சில கொஞ்சம் விரயமாகி தான் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்குமே தவிர நேரடியாக உடனே கிடைக்காது. ஆகையினால் எந்த ஒரு பொருளும் நீங்கள் நிரந்தரமான பொருளாக வாங்குவீங்க, அதே நேரத்தில் அதை பயன்படுத்த மாட்டீங்க. அதை பயன்படுத்துங்க. இன்றைக்கி பொருளாதார நிலையில் தான் நீங்கள் போய் அமர்ந்து கொண்டு எல்லாத்தையும் பார்ப்பதனால் வீடு கட்டுவதோ, இல்லை குழந்தைகளை படிக்க வைப்பதோ, இல்லை ஒரு வேலைக்கு செல்வதோ, இல்லை வெளியூர் போவதோ, இல்லை குடும்பத்தில் ஏற்படுகின்ற பல சூழ்நிலை நீங்களே தலையிட்டு அதை சரி செய்வதோ, இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த மாதம் வரும். இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் மிகவும் மதிப்பிற்குரியதாகவும் மதிப்பில் சிறந்ததாகவும், உங்களுடைய வீட்டில் உள்ளவர்கள் எல்லோரும் உங்களை கேட்டு செய்பவர்களாகவும் இருப்பாங்க. அதுக்காக நீங்கள் எல்லாரும் தொல்லை கொடுக்குறாங்கன்னு நினைக்காதீங்க. காரணம் என்னன்னா, இன்று உங்களுக்கு எல்லோரும் மதிப்பு கொடுப்பது அப்படிதான் தெரியும். மேஷத்தில் இருப்பவர்கள் என்றாலே எல்லா விஷயத்தையும் தானே முன்னின்று செய்து அதன் மூலமாக எல்லோரிடமும் நற்பெயர் எடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற உங்களுக்கு இந்த மாதம் 5ஆம் இடத்தில் இருக்கின்ற சூரிய பகவான் உங்களை அற்புதமாக எடுத்துச் சொல்வார். காலையில் நீங்கள் எழுந்து சூரிய பகவானை வணங்கினால், குளித்து முழுவி சூரிய பகவானை வணங்கி அதற்கு இரு கையாலும் தண்ணீர் எடுத்து மும்முறை ஏதேனும் ஒரு செடிகளில் விட்டு வந்தால் உங்களுடைய பிரச்சனையும் உங்களுடைய ஆன்மா மிக பரிசுத்தமாகவும் இருக்கும். அதன் மூலமாக நீங்கள் வளர்ந்து வருவதும் உயர்ந்து வருவதும் உங்களுக்கு அனுபவ ரீதியாக தெரியும். அப்படிப்பட்ட உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் உணர்ந்தீங்கன்னாவே இந்த நாள் உங்களுக்கு மிக மிக சிறப்பான நாளாக இருக்கும் என்பதை நீங்கள் எல்லோருக்கும் சுட்டி காட்டுற அளவுக்கு நீங்கள் வளர்ந்து வருவீங்கன்றதுக்காக இந்த காலம் உங்களுக்கு துணை புரிகிறது. இந்த துணை புரிகின்ற இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தினால் கண்டிப்பாக உயர்ந்த நிலையில் இருப்பீர்கள். உங்களுடைய வண்டி வாகனம், பொருளாதாரம் இவை எல்லாமே வளர்ச்சியை தருவதாக இருப்பதால் உங்களுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முருகப்பெருமானுடைய ஸ்லோகங்கள் சொல்லி வந்தால் உங்களுடைய உயர்வுக்கு அது காரணமாக இருக்கும். முருகனுடைய ஸ்லோகங்கள் சொல்லுவதோடு உங்களுடைய மனதை தோடி ஆழ்ந்த நிலையில் வைத்து கொண்டு உங்களுடைய அன்பான நிலையில் அந்த சிவனை தரிசனம் காண அளவிற்கு உள் ஆத்மாவை உள்ளுக்குள்ளே செலுத்தி உங்களுடைய நெற்றி பொட்டிலே உங்களுடைய ஞாபகத்தை வைத்து அதன் மூலமாக உள்ளொளியை பெற்று பேரொளியாக மாறுவதற்கு இந்த மாதம் உங்களுக்கு பயன் தரும் என்பதை நீங்கள் திண்ணமாக எண்ணிக்கொள்ளலாம். மேஷராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த இனிய நாள், இன்பமான நாள், அன்பான நாள் உங்களை இந்த பிரபஞ்சம் சிறப்பாக எடுத்து செல்கிறது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த பயன்பாட்டை உங்களுடைய வாழ்க்கையில் பிற்பகுதிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இப்பொழுது செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளும் உங்களை மேலும் மேலும் தூண்டுதலாக இருக்கும். உங்களுடைய இறுக்கத்திலிருந்து உங்களுடைய மனதை தெளிவுபடுத்தான நேயர்களே, இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம், உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை தருகின்ற மாதம். அப்படிப்பட்ட இந்த மாதத்தை எல்லோரும் அன்பாகவும் அறிவாகவும் தெளிவாகவும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல பிரபஞ்சம் உங்களை வாழ்த்தி அருளட்டும்.